திரு குமார்கிட்டருந்து துவங்குறேன். தொகுதி பங்கீட்டில் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அதிமுக, திமுக தலைமைகள் இது எதை நோக்கி செல்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் தலைப்பு இன்றைக்கி கொடுத்துருக்கிற தலைப்பு 1 மணி நேரத்துக்கு மேலே பேசலாம். அந்த ஒரு டாப்பிக்கு அவ்வளோ நல்ல தலைப்பு தான். ஏன்னா தேசிய கட்சிகளை மாநிலத்தில் அதிகாரத்தில் அமர்த்திடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறது தான் அந்த தலைப்பினுடைய மையக்கரு. அதை எல்லா கட்சிகளும் பிரகடனப்படுத்துகின்றன. ஆனால் இதில் இருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், மக்கள்கிட்ட தேசிய கட்சிகள் வந்ததுனாக்கா முடிவுகள் உடனடியாக எடுக்க முடியாது, கண்டுக்காம விட்டுருவாங்க. காங்கிரஸ் பழைய 67 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் தேசம் முழுக்க ஆட்சியில் இருந்தது. அது அவங்க சரியில்லைன்னு தான் மாநில கட்சிகள் உருவானது. ஆகவே இப்போ நாங்கள் மாநில கட்சிகள் நல்லா நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆகவே தேசிய கட்சிகளை ஏதோ கூட சப்போர்ட்டுக்கு வைத்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு அதிகாரத்தெல்லாம் வழங்க முடியாது அப்படின்னு வெளிப்படையாகவே திமுக எல்லாம் பிரகடனப்படுத்துகிறது, அதிமுகவும் பிரகடனப்படுத்துகிறது. ஆகையினால் இப்போ சீட்டு பிரச்சனை அப்படிங்கிறது திமுகவுக்கு வேறு மாதிரி பிரச்சனை, அதிமுகவுக்கு வேறு மாதிரி பிரச்சனை. திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, திமுகவை புதுசாக தேமுதிகவை உள்ளே சேர்த்துருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஏற்கனவே இருந்தவங்கெல்லாம் எங்களுக்கு டபுள் டிஜிட்டலில் எங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் குறைச்சிருக்காங்க. போன தடவை கொடுத்த சீட்டை கூட இன்னும் குறைச்சிருக்காங்க. அதில் கம்யூனிஸ்ட் சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஏற்றுக்கலை. அவங்க எங்களுக்கு சீட்டு அதிகமாக வேணும்னு அவங்க வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. வைகோவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 3 தொகுதி 4 கொடுத்து 1 மட்டும் அவங்க சின்னத்தில் நிற்கிற மாதிரியும் 3 உதயசூரியனில் நிற்கிற மாதிரியும். அப்போ இதெல்லாம் அந்த மாநில கட்சிகளுக்கு கூட ஒரு நெருக்கடி தானே சார்? இப்போ மதிமுக அழிஞ்சிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எதுக்குள்ளே எழுப்புதில்லை? மதிமுக 3 உதயசூரியன் ஒரு தனிச்சின்னத்தில் இருக்குங்க. மதிமுக தலைவர் வைகோவை போல திமுகவையும் திமுக தலைவர்களையும் திமுக கலைஞர் மு கருணாநிதி அவர்களையும் விமர்சித்தது மிக மட்டமாக விமர்சித்து வேறு எந்த தலைவரும் கிடையாது. அப்பேற்பட்ட தலைவர் பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி அப்படி என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்துவிட்டு இப்போ என்ன ஆகிவிட்டது, ஒரு 10-15 ஆண்டுகளில் திரும்ப திமுக கூடயே சேர்ந்து திரும்ப திமுகவும் அதுவும் ஒரு தாய் மனப்பான்மையோடு அதுவும் அவங்கள சேர்த்துக்கிட்டு நான் பல இடத்துல ஸ்டாலின் அவர்களை பாராட்டியிருக்கேன். இதுக்கு இந்த குணம் இருக்கிற நியாயம் தான். கருத்து வேறுபாடுகள், கருத்து சித்தாந்த முரண்பாடுகள்லாம் விமர்சனங்கள்லாம் 1000 தனியாக இருந்தாலும் கூட இப்போ அந்த கட்சிக்கே எதிராக உடைச்சி அந்த கட்சியை காலி பண்ணிவிட்டு தான் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்த வைகோவை பிறகு திரும்ப சேர்த்து அவர் கூட இருந்த சத்யா, அவர் கூட மல்லை சத்யா, அவர் கூட இருந்து அவருக்கும் சண்டை அவர் பிரிஞ்சு அவரையும் சேர்த்து வச்சுருக்காங்க கூட. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விசாலமான மனசு வேணும். அது கூட்டணி கட்டமைப்பு. அந்த வகையில் நீங்கள் நேர்த்தியை சொல்கிறீங்க. இங்கே என்னன்னா, ஒரு தேசிய கட்சிகள் கரைவது எந்த அளவுக்கு ஆபத்தானது? அல்ல தேசிய கட்சிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, அவங்களுக்கான இடங்களை குறைப்பது ஆபத்தானதா? இல்லை, இவங்க பிரகடனப்படுத்தி தானே செய்கிறாங்க சார். இது சூசகம் கிடையாது, மறைமுகம் கிடையாது. தேசிய கட்சிகளை நாங்கள் என்ட்ரு பண்ண விட மாட்டோங்கிறது தானே இவங்க கொள்கை. மாநில கட்சிகளோட கொள்கை அப்படி இருக்குது. ஆனால் மத்தியில் ஆட்சி வந்ததுனாக்கா காங்கிரஸ் 16 எம்பி இருந்தாங்க, ஆனால் 8 பேருக்கு மந்திரி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த கேபினெட்டில் 2011 அதே போல் 15 எம்பிக்கள் இருந்தாங்க, 7 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க. ஆனால் அங்கே மட்டும் எங்களுக்கு பதவி வேணும்பாங்க, இங்கே வேண்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்ல காரணம் வேறு காரணம். 67 வரைக்கும் நாட்டை இது அந்த கட்சிகள் தங்களை ஒரு சுய அலசலோ இல்லை சுய பரிசோதனையை செய்ய மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்ன பண்ண முடியும்? டெல்லியிலேருந்து முடிவு எடுப்பாங்க. தேசிய கட்சி டெல்லியிலேருந்து முடிவு எடுப்பாங்க. இங்கே 1000 நடக்கும். அவங்க எடுக்கிற முடிவுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காது. எல்லா கட்சிகளும் அப்படி தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்சம் முரண்பாடு வித்தியாசம் இருக்கும். கட்டமைப்பு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியில். கொள்கைகளில் அவங்களுடைய செயல்பாடு உலகளாவிய ஒரு நோக்கம் இருக்கும். அதுவும் இப்போ ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்லாம் இப்போ இல்லை. நல்லகண்ணையாவோட அது கப்பல் ஏறியாச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், பொதுவுடைமை சித்தாந்தம்,
சமநீதி, தொழிலாளர் நலன் எல்லா விஷயத்திலையும் கம்யூனிஸ்டுகள் சரி, தேவைதான். கம்யூனிஸ்டுகளை சொல்றீங்க. இப்போ காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்னு பாஜக பிரகடனம் செய்யுது. ஒரு காலத்துல எல்லா மாநிலங்கள்லயும் ஆட்சியில் இருந்தது, தேசியத்தில் ஆட்சியில் இருந்தது, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது. இப்போ அவங்களையும் சுருக்குறாங்கல்ல, அது எப்படி காங்கிரஸ் ஏத்துக்குது? காங்கிரஸை தானே கேட்குறீங்க? ஆமா, காங்கிரஸ் நிலைமை என்ன இப்போ? அது ஒரு இல்ல, அப்ப இது ஒரு பிஜேபி அஜெண்டா, காங்கிரஸ் முக் பாரத், அதுக்கு வழிகோல்றது மாதிரி இல்ல இருக்கு சார். காங்கிரஸ் தான் இந்த நாட்டில் முதல்ல 142 வருஷம் கட்சி காங்கிரஸ். ஏஓகியும் ஆரம்பித்தாலும் நம்ம அவர்கள் வழி நடத்தி அந்த கட்சி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சுதந்திர போராட்டம் நடந்து இத்தனை வருஷம் ஆண்டு 1967 வரை தமிழ்நாட்டை வச்சு பேசுவோம். இந்தியா உலகில் ரெண்டாவது. அவங்க செஞ்ச எல்லா தப்பாலும் தான் மாநில கட்சிகள் உருவானது. எல்லாருமே காங்கிரஸ் பெரும்பாலும் 90% பேர் காங்கிரஸ்லேருந்து உருவான தலைவர்கள் தான். அது எல்லா மாநில தலைவர்களாக இருக்கிற மாநில கட்சிகளை உருவாக்கின அத்தனை பேருமே காங்கிரஸில் இருந்தவர்கள் தான். உரமோர் அங்கேருந்து வந்தது தான். ஆனால் எதனால் இப்படி ஆகிவிட்டது என்றால் காங்கிரஸ்கிட்ட இருந்த பொறுப்புணர்வும் ஒரு கவனம் இல்லாத ஒரு ஆட்சியமும் பொறுப்பற்ற ஒரு நடைமுறையும் சட்டங்களை தவறாக பயன்படுத்தினது, மாநில அரசுகளை கலைத்தது, எதேச்சதிகாரமாக நடந்தது. இதையெல்லாம் காங்கிரஸ் செய்த தவறுகள். இன்னைக்கு நம்ம 2026 களத்தை பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகளுடைய சீட்டை குறைக்கிறாங்க. அடுத்தது மதிமுக ஒரு சீட்டு அப்படிங்கிற முத்தெல்லாம் உதயசூரியன். காங்கிரஸுடைய இடங்கள் குறைக்கப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனை கட்சிகளையும் திமுக என்ன பண்ணிட்டாங்க, அழிக்க பார்க்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி நான் திமுகவை விமர்சிக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி பார்க்க முடியாது. காங்கிரஸ் ஏன்னா புதுசாக இன்னைக்கு இக்கட்டான ஒரு சூழல் திமுகவுக்கு இருக்கிறது. தேமுதிக உள்ளே வந்திருக்கிறது. அதுக்கு சீட்டு ஒதுக்கணும். ஏற்கனவே கொடுத்துறவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலான்னா அது காங்கிரஸுக்கு அதிகமாக சீட்டை கொடுத்துருக்காங்க. சார், மதிமுகவுடைய பயணம் உங்களுக்கு தெரியும். 96லேருந்து எவ்வளவு இடங்களில் போட்டிட்டாங்க, எத்தனை சதவீத வாக்குகள் அவங்க பெற்றிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு தொகுதியில தான் தனிச்சின்னத்தில் நிற்க முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு தள்ளியது யாரு? தள்ளலை, சூழ்நிலை அதானே சேர்த்ததே பெருசுங்கிறேன். நான் அவங்கள திரும்ப ரீபோசிஸ் பண்ணதே அதுவே பெரிய விஷயம் தானே. கூட்டணியில் சேர்த்ததே எங்கள் கட்சியிலேருந்து தானே போனீங்க. அப்புறம் உங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லலை. இவங்களுக்கு தேவைப்பட்டது, அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஒரு தாய் கழகத்தில் திமுகவோடு இணைந்து விட்டது அப்படின்னு தான் எடுத்துக்கணுமா? இதை அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படித்தான் அது கிட்டத்தட்ட அப்படித்தான். கிட்டத்தட்ட இல்லை 100% அப்படின்னு சொல்லலாம். பேருக்கு தான் மதிமுக. இந்த சூழ்நிலை ஏன் உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் உருவாகலை சார். தனியாக ஒரு கட்சியை கட்டமைத்து கட்சியை பதிவு செய்து தொண்டர்களை சேர்த்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இப்போ சமீப காலத்தில் பிறக்கலை. இன்னும் 100 வருஷத்துக்கு பிறப்பாங்களான்னு தெரியாது. ஒரு வாழை பிடிச்சிட்டு தான் அப்படியே போனோம். அந்த மாதிரி சார், அந்த தன்னுடைய கண் முன்னாடியே இந்த கட்சிகள் அழிய பார்க்கறது இல்லை. அதையே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தலைவர்கள். மதிமுக வைகோ துவங்குறாரு, அவர் கண் முன்னாடியே அழிய. அவர் தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்காருல்ல, கம்பீரமாக பேட்டி கொடுக்காரு. எங்களுக்கு 4 சீட் வந்துட்டுது, 3 சீட்டு நாங்கள் எதுவும் சொல்ல போகிறதில்ல, 3 சீட்டு உதயசூரியனில் தான் நிற்க போகிறோம், 1 எங்கள் சின்னத்தில் நிற்போம்னு அவர் கம்பீரமாக பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் என்ன இருக்குது, நமக்கு என்ன இருக்குது? அவருக்கு அவரை நம்பி இருக்கிற 4 பேருக்கு 4 எம்எல்ஏ கிடைச்சா போதுங்கிறது இன்றைக்கி அவருக்கு தேவை. குமார் சார், இப்போது இந்த ஒரு பார்வை வைங்களேன். ஏற்கனவே கட்சியோட அங்கீகாரம் போயிடுச்சு. இப்போது நீங்கள் கூட்டணியில் போட்டிடுறதே என்ன சொல்கிறாங்க, உதயசூரியனில் போட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் தனி கட்சி நடத்தணும்? திமுகவோட இணைஞ்சிடலாமே. அது ஹைகோர்ட்டை தான் நீங்கள் கேட்கணும். பொது பார்வையில் கேட்குறேன், பொது பார்வை லாஜிக் இல்லை. அது அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் பெறும்ல. அப்புறம் இசட் கேட்டகரிக்குள்ள வரணும். அப்புறம் தொண்டர்கள் இவ்வளோ நாள் புதுசாக சேர்ந்த மாதிரி தானே ஆகும். கலைச்சிட்டு புதுசாக சேர்ந்து வரணும். அவருக்கு இருக்கிற மரியாதையை காப்பாற்றுவதற்கு எல்லாருக்கும் அப்படி தான். அந்த கூட சேர்க்கிறவங்கள இவங்க நாங்கள் உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோம், ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏதோ உங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கை தயார் பண்ணி வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எங்களோடு வாருங்கள், உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம், நீங்கள் 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இவ்வளவு தான் அதனுடைய கூட்டணியோட மொத்த ரகசியமாக தான். ஆனால் அகில இந்திய அளவில் இன்றைக்கி அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பாஜகவால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இதை முடிச்சிடுறேன். அப்போ அது இன்கம்ப்ளீட்டாக இருந்ததுன்னா அது சரியாக அர்த்தம் தப்பாக போயிடும். இன்றைக்கி அந்த நிலைமை 1980 பாஜக 2 சீட்டில் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி அந்த கட்சி இன்றைக்கி மிகப்பெரிய கட்சியாக, உலகத்திலே பெரிய கட்சியாக, இன்றைக்கி உறுதியான கட்சியாக இந்தியாவில் வந்தாச்சு.
14 மாநிலத்தில் நேரடி ஆட்சி, 7 மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி, 21 மாநிலத்தில் இன்னைக்கு பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சரி. மாநிலங்களில் என்ன நினைக்கிறதுனா மத்தியில் இருக்கிற ஆட்சி தான் சரி, மத்தியிலையும் மாநிலத்தில் ஒரே ஆட்சி இருந்தாலும் சரி அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். ஓகே சார். தமிழ்நாட்டில் அதனால தான் அதற்கு எதிராக பிரச்சாரம். இப்போ இதே கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், எல்லாம் 2016 கூட மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கணிசமான இடங்கள்ல போட்டியிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு அரசியல் களம் இருந்துச்சு. இப்போ இனி அவங்களுடைய களம் எப்படி மாறும்? தொகுதிகளை குறைச்சிட்டு இருக்கிறாங்க, தனிச்சின்னத்துல போட்டிடுறாங்க, அப்படிங்கும்போது அடுத்த களம் என்ன ஆகும்? அது காலப்போக்கில், அதாவது நீங்கள் நிறைய கட்சிகள், ராஜாஜி காங்கிரஸில் இருந்தார், சுதந்திரா பார்ட்டி ஆரம்பித்து அந்த கட்சி இப்போ ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் கூட இருந்தது, மத்திய பிரதேசம்னு நினைக்கிறேன், ஆட்சியில் இருந்தது. அந்த கட்சி என்ன ஆச்சுன்னு தெரியாது இன்னை வரைக்கும். அதுபோல் நிறைய கட்சிகள் உருவாகும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் போயிடும். ஏன்னா ஃபார்வர்ட் பிளாக் எப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, இப்படி இதெல்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் மக்கள் அளிக்கிற செல்வாக்கு, கட்சி அந்த காலகட்டத்தில் கட்சி வந்து மக்களோட ரீச் ஆகிற முறை, அது அவங்க எடுக்கிற முயற்சி, அதுக்கு எடுக்கிற அதில் மக்கள் குழுக்கள் அதுக்கு கிடைக்கிற ஆதரவு, கொள்கை ரீதியான ஆதரவு, இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு கட்சி வளர முடியும். ஆனால் இப்போ அந்த தகுதி இப்போ பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அகில இந்திய அளவில் பாஜக தான் இதை மாற்றி அமைச்சு மாநில, அதாவது தேசிய கட்சியில் இருந்து காங்கிரஸ் முதல்ல தேசிய கட்சியாக இருந்தது, காங்கிரஸோட எதிர்த்த கட்சிகள்லாம் மாநிலங்களில் கட்சியாக மாறினது. இப்போ தேசிய கட்சி இப்போ கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்தையும் 21 மாநிலத்தை கவர் பண்ணியாச்சு. இப்போ வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, புதுவை இதெல்லாம் வந்துட்டால் கிட்டத்தட்ட 100% கிட்ட நெருங்கிறோம். ஆகையினால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல ஆட்சியை யார் கொடுத்தாலும் அவங்கள ஆதரிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இதுதான் அரசியல் நிலவரத்தை வச்சு நாம் சொல்ல முடியும்.